இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே உள்ளது அப்படின்னா சீனா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ தான் மிகப்பெரிய ஆளுன்னு சீன் போடாத, நீ தான் மிகப்பெரிய ஆளுன்னு சீன் போடாத. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, எனக்கு 2 அண்ணா இருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னா அரங்கநாதன். நூலகம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி பொதுவாக வந்து அரங்கம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அரங்கநாதன். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கும் விருது என்ன விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் SR அரங்கநாதன் விருது. அப்போ நூலகம்னாலே உங்களுக்கு அரங்கநாதன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்து கீழே பாருங்கள், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மாவும் அண்ணாவும் காரில் நேராக நூலகத்துக்கு வந்துடுவாங்க.